கத்திரிக்காய் விவசாயம் செய்யக்கூடிய அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வணக்கம். கத்திரி செடியின் வளர்ச்சியில் 35 முதல் 40 நாட்கள் என்பது செடி நன்று கிளைத்து பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் வைப்பதற்கான முக்கியமான இடைநிலை காலமாகும். இந்த நேரத்தில் ஆமணக்கு புண்ணாக்கு, இயற்கை உரம் மற்றும் சுண்ணாம்பு கலந்து கொடுப்பதால் என்ன பயன் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆமணக்கு புண்ணாக்கில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அதாவது தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ஆகிய 3 முக்கிய சத்துக்களும் நிறைந்துள்ளன. இது ஒரு கரிம உரம், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் என்பதால் மண்ணில் இட்டவுடன் கரைந்து வீணாகாமல் செடிக்கு மெதுவாகவும் நீண்ட நாட்களுக்கும் சத்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விஜய் ஆர்கானிக்கு இதோட என்னென்ன சத்து இருக்குன்னாங்கிறத நீங்களே வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த விஜய் ஆர்கானிக் பார்த்திங்கன்னா நம்ம 2 பை எடுத்திருக்கோம். 2 பையோட வெயிட் பார்த்திங்கன்னா 100 கிலோ, 1 50. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சுண்ணாம்பு. இந்த சுண்ணாம்பு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் போர் பண்ணி பயன்படுத்தியிருக்கிறாங்க. கொட்டமுத்து புண்ணாக்கு பார்த்திங்கன்னா 50 கிலோ போட்டிருக்கோம். இது 3ஐயும் கலந்து தாங்க இப்போ நம்ம வந்து 37வது நாள் கத்திரி செடிக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அது எப்படி பயன்படுத்துறது, எப்படி என்னங்கிறத சொல்கிறேங்க. மண்ணில் உள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிர்களுக்கு ஆமணக்கு புண்ணாக்கு சிறந்த உணவாக அமையும். ஆமணக்கு புண்ணாக்கில் உள்ள இயற்கை வேதிப்பொருட்கள் மண்ணில் உள்ள நூற்புழுக்கள் மற்றும் வேர்ப்புழுக்களை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டவை. 37 நாட்களுக்கு மேல் செடி பூக்கத் தொடங்கும் என்பதால் இதில் உள்ள நைட்ரஜன் மற்றும் சாம்பல் சத்து செடியை அடர்த்தியாக கிளைக்கச் செய்து பூக்கள் உதிர்வதை குறைத்து அதிக காய்கள் பிடிக்க உதவும். இந்த கொட்டமுத்து புண்ணாக்கோட அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செடிக்கு 20 கிராம்லேருந்து 30 கிராம் வரலுமே கொடுக்கலாங்க. இது எப்படி கொடுக்குறன்னு பார்த்தாக்க, செடியிலேருந்து ஒரு அரை தள்ளி மண்ணில் போட்டு நம்ம மண் அணைச்சிடலாம். இல்லை அது ஒரு முறை. இல்லை அப்படின்னாக்க நான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காடு கொஞ்சம் மட்டமாக இருக்கனால தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலாலே கையில் அள்ளி தூவி விட்டுருவோம். இதுதான் நம்ம போட்டுட்ருக்குறோம். ஏன்னா தண்ணி விடுறதுக்கு முன்னாடி அதை வந்து நம்ம காணுக்குள்ளே போட்டு தண்ணி விட்டோம்னா அந்த தண்ணி வந்து ஒரு பக்கமாக இழுத்துட்டு வந்துடும், எல்லா இடத்துக்கும் சீராக போகாது. அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேங்க. இந்த இயற்கை ஆர்கானிக் விஜய் கம்பெனியில் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லாவே செடியோட வளர்ச்சிக்கு நல்லாவே இருக்கும், நல்லா எடுத்து கொடுக்கும். நம்ம சுண்ணாம்பு வந்து எதுக்கு பயன்படுத்தியிருக்கோம் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பப்பாளி, வெண்டை, மிளகாயெல்லாம் பயன்படுத்தியிருக்கோங்க. அதாவது வேறு அழுகெல்லாம் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணோம். இது வந்து நம்ம உழுகும்போது நடவுக்கு முன்னாடியே போடலான்னு ட்ரை பண்ணால் அப்போதைக்கு நம்ம அந்த சுண்ணாம்பு கிடைக்கல. அதை வந்து இப்போ நம்ம பயன்படுத்தியிருக்கோம். சுண்ணாம்பு பார்த்திங்கன்னா அதில் கால்சியம் சத்து இருக்குதுங்க. அதனால் வந்து வேறு அழுகலை வந்து கட்டுப்படுத்தும். 2வது பிற்காலத்தில் வரக்கூடிய காய் அழுகலை அந்த பிரச்சனையுமே சால்வ் பண்ணுங்க. அந்த சுண்ணாம்பு வந்து இன்னொரு முறையிலையும் நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கு இன்னொரு வீடியோ நான் தனியாக போடுறேங்க. இது வந்து இப்போ நம்ம வீடியோ எடுக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா 40வது நாள். நம்ம 3 நாளைக்கு முன்னாடியே நம்ம அந்த உரம் கொடுத்துட்டோம். அதாவது இந்த இயற்கை ஆர்கானிக் உரம், வேப்பம் புண்ணாக்கு, கொட்டமுத்து புண்ணாக்கு, இந்த சுண்ணாம்பு 3ஐயுமே கலந்து கொடுத்துட்டாங்க. சுண்ணாம்பு வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து இந்த கலவையில் வந்து ஒரு 17 கிலோ தான் கொடுத்துருக்கோம். 100 பை இருந்து கொடுத்துருந்தோம்னா நல்லா இருந்திருக்கு. நம்மள்கிட்ட இல்லைங்க, எடுத்துகிட்டு வரல. அதனால் இப்போ ஒரு பை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். திருப்பி பின்னாடி இன்னொரு பை எடுத்து வந்து அடுத்து நான் ஏதாவது உரம் கொடுக்கும்போது கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இந்த சுண்ணாம்பு பார்த்திங்கனாக்கா முழுக்க வேர் அழுகளுக்கு வந்து ரொம்ப நல்லாவே கேட்குதுங்க. அதனால் இப்போ வந்து நம்ம அதை ஆர்கானிக் இந்த புண்ணாக்கு கூட கலந்து கொடுத்துருக்கேன். இந்த கொட்டமுத்து புண்ணாக்கும் பார்த்திங்கனாக்கா வேர்ப்புழுக்களை கட்டுப்படுத்துகிற ஒரு சக்தி இருக்குதுங்க இந்த கொட்டமுத்து புண்ணாக்குலேயும். அதே மாதிரி இந்த சுண்ணாம்பு வந்து பார்த்திங்கன்னா pH அளவை சீராக்கி கால்சியம் சத்தை கொடுக்கவும் காய் அழுகலை தடுக்கவும் சிறந்ததுங்க. இதுக்கு அதை பயன்படுத்தலாம். மக்களே, நம்ம சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.